அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் வழிகாட்டுதலோடு, ஆலோசனையோடு இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். இன்று 31/7/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நமது டிஏ உயர்வு மற்றும் அரியர் சம்பந்தமான அவமதிப்பு வழக்குகள் நீதியரசர் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. நமது தரப்பில் சீனியர் கவுன்சில் ரவீந்திரன் அவர்கள் சென்னையில் இருந்து காணொளி வாயிலாகவும், மதுரையிலுடைய மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் நேரிலும் அந்த விசாரணையிலே ஆஜரானார்கள். அரசு தரப்பினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னையில் இருந்து காணொளியிலே ஆஜரானார். விசாரணை துவங்கியதும் அரசு தரப்பில் இருந்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர், இதுவரை நாங்கள் இப்படியெல்லாம் செய்திருக்கிறோம், இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார். சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒரு 18 பக்கம் உள்ள பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அந்த பிரமாண பத்திரத்தில் விவரங்களை பின்னால் வருகிறேன். அதற்கு முன்பாக கடந்த விசாரணையிலே சொன்னதைப் போல அரியர் கொடுப்பதற்கு அரசு முன்வருகிறோம். ஆனால் நிதி நிலைமை காரணமாக தொகை சம்பந்தமாக பேசி முடிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அதே வாதத்தை இன்றைய விசாரணையில் சொன்னார்கள். நமது சீனியர் கவுன்சில் ரவீந்திரன் அவர்கள் இதிலே பேசுவதற்கு ஒன்றுமில்லை, டிஏ நிலுவைத் தொகையை கொடுப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழியும் இல்லை, எப்படி கொடுப்பது, எப்போது கொடுப்பது என்பதை, எப்போது கொடுப்பீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்கள், பேசுவது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலமாக நாம் பேசிவிட்டோம் என்ற வாதத்தை முன்வைத்தார். அரசு தரப்பில் இருந்து தாக்கல் செய்த அந்த 18 பக்க பிரமாண பத்திரத்திலே அரசாணை 142 தேதி 26/8/2019 பிறப்பிக்கப்பட்ட ஒப்பந்த உயர்வு, ஊதியக்குழு உயர்வு அடிப்படையில் பென்ஷனை உயர்த்தி வழங்குவது, பென்ஷன் அரியர் வழங்குவது, டிஏ குறித்த அரசாணை 142 பிரிவு சி அதை மாற்றியமைத்து டிஏ உயர்வு வழங்க வேண்டும், பணியுள்ள தொழிலாளிக்கு இணையாக என்ற அந்த உத்தரவு. அந்த உத்தரவின்படி 13வது ஊதியக்குழு, 13வது சம்பள ஒப்பந்தம் மற்றும் 7வது ஊதியக்குழுவினுடைய பென்ஷன் அரியராக 13/6/2024 34.73 கோடி கொடுத்துவிட்டோம். 14வது ஊதிய ஒப்பந்த படி பென்ஷன் உயர்த்தி அதற்குண்டான அரியர் 12.48 கோடியை 15/3/2025 7/4/2025 தேதிகளிலே கொடுத்துவிட்டோம். டிஏ உயர்வு சம்பந்தமாக, டிஏ உயர்வை பொறுத்தவரை தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்த அரசாணை 142 அந்த உத்தரவு ஓய்வூதிய நம்பக விதிக்கு எதிரானது என்பதால் அதை மாற்றியமைத்து டிஏ உயர்வு வழங்க வேண்டும் என்ற அந்த சரத்து, அந்த உத்தரவினுடைய வரி வார்த்தை. அந்த
ஓய்வூதிய நம்பக விதியிலே டிஏ வழங்கும் அந்த 20A என்ற அந்த விதியை நிலைநிறுத்தியது, அதை உறுதிப்படுத்தியது நம்முடைய அமைப்பு என்பதை கடந்த காணொளியிலே நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த உத்தரவு அரசாணை 142 பிரிவு சி மாற்றி அமைக்கப்பட்டு 2025 பிப்ரவரி மாதத்திலே இருந்து 2026 ஜூன் மாதம் வரை டிஏ உயர்வாக 1062.77 கோடியை வழங்கியுள்ளோம் என்ற அந்த விவரங்களை சொல்லியிருந்தார்கள். அவர்கள் இதுவரை நடந்ததை சொல்லியிருக்கிறார்கள். அதோடு கூடுதலாக இந்த 18 பக்க அபிடவிட்டினுடைய 11வது பாரா 11வது பத்தியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த அவமதிப்பு வழக்கு 240/2025 அந்த வழக்கு 27/2/2026 சென்னை விசாரணையிலே அந்த வழக்கினுடைய மனுதாரர்கள் இதே போன்ற அவமதிப்பு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நடக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு எங்களது வழக்கினுடைய தீர்ப்பிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்திவிடும், முரண்பாடாக அமைந்துவிடக்கூடாது என்று ஆகவே மதுரை வழக்கை சென்னைக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டோம். அரசு தரப்பிலே இருந்து தலைமை நீதிபதி அரசரை கேட்டு 12/3/2026 அன்று நம்முடைய 240/2025 வழக்கும் மதுரையில் நடக்கூடிய 1471 சம்பந்தப்பட்ட 12 வழக்குகளோடு சேர்த்து 14 வழக்குகள் அவமதிப்பு வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தாக்கல் செய்த அந்த அபிடவிட்டிலே அந்த 14 வழக்குகளுடைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வழக்கினுடைய முதல் வழக்கு எண்ணோடு கூடுதலாக இதனோடு சம்பந்தப்பட்ட என்று சொல்லி மற்ற வழக்குகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், தான் மட்டுமே தங்களால் தான் என்று இன்றைக்கு ஓய்வூதியர்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அல்லது ஆதாரப்பூர்வமான பதிலாக நீதிமன்ற குறிப்புகளிலே இருக்கிறது. நாம் பல முறை சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரே தவறை ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவது என்று முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அது இருக்கட்டும், பார்த்து கொள்ளலாம். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு இப்போது வருவோம். இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட 18 பக்க அபிடவிட்டிலே கடந்த விசாரணையிலே 9/7/2026 விசாரணையிலே அரசு தரப்பு வழக்கறிஞர் டிஏ அரியர் கொடுப்பது சம்பந்தமாக அரசிடம் கலந்து பேசி வந்து சொல்லுவதாக உத்தரவாதம் அளித்து சென்றார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அதிலே 18 பக்கத்திலே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், அகவிலைப்படி நிலுவைத் தொகை தொடர்பாக 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பின் விளக்கம் குறித்து தோழர்கள் நன்றாக கவனிக்கவும். அகவிலைப்படி நிலுவைத் தொகை தொடர்பாக 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பின் விளக்கம் குறித்து அரசின் நிலையான சட்ட நிலைப்பாட்டிற்கு பாதகமில்லாமல் கொள்கை ரீதியாகவும் நீண்டகால வழக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கிலும் இதோடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் 1147 மற்றும் அது தொடர்பான வழக்குகளின் அவமதிப்பு வழக்கு 1471 மற்றும் அதோடு தொடர்புடைய நம்முடைய 240/2025 உள்ளிட்ட 12 வழக்கினுடைய நிலைப்பாடுகளுக்கு பாதகம் இல்லாமல், அரசினுடைய சட்ட நடவடிக்கைக்கு பாதகம் இல்லாமல் அரசு போது பரிசீலித்து 1147 சம்பந்தப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பு வெளியான 2/3/2023 முதல் டிஏ அரியர் கொடுப்பதற்கு அரசு
முன்வந்திருக்கிறது, தயாராக உள்ளது. இதன் மூலம் மொத்தமாக சுமார் 1829.64 கோடி செலவாகும். நிதி நிலைமை சம்பந்தமாக தமிழ்நாடு அரசுடைய வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்தும் நீதிமன்றத்திற்கு தெரியும். ஆகவே இன்றைய நிதிநிலை கருத்தில் கொண்டு 36 மாதாந்திர சமதவணைகளில் மாதம் 51 கோடி வீதம் வழங்குவதற்கு அரசு தயாராக உள்ளது. இது குறித்து வழக்கில் சம்பந்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த அபிடவிட்டில் இருந்தது. அதைத்தான் முதலிலே நம்முடைய வழக்கறிஞர் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். சொன்னதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நடந்த வாதத்திலே நம்முடைய வழக்கறிஞர் காணொளியிலே ஆஜரான நம்முடைய சீனியர் கவுன்சில் ரவீந்திரன் அவர்கள் ஏற்கனவே இந்த டிஏ உயர்வை பெறாமலேயே கண்ணில் பார்க்காமலேயே 10,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் இறந்து விட்டார்கள். இப்போது இவர்கள் சொல்லுவதைப் போல தவணைகளிலே பாதி தொகை கொடுப்பது என்பதை இதையும் கூட பெறாமல் இன்னும் பல ஆயிரம் பேர் இறந்த பிறகுதான் இது கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு அச்சம் ஓய்வூதியர் மத்தியில் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 28/4/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே ரேவா நிர்வாகிகளுடைய 492 539 வழக்குகளிலே ஆஜரான மறைந்த நம்முடைய வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் அந்த நீதிமன்றத்திலே அன்றைய விசாரணையிலே சமர்ப்பித்த நிர்வாக தரப்பிலே இருந்து நீதிமன்றத்தில் எவ்வளவு நிலுவை இருக்கிறது, எவ்வளவு நிலுவை தர வேண்டி இருக்கிறது என்று குறிப்பிட்ட அந்த ஆவணத்தை, அந்த தஸ்தாவேஜை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார். அதை இன்றைக்கு நம்முடைய வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். நீதியரசர் அதை ஏற்றுக்கொண்டார். நீங்களே ஒத்துக்கொண்ட 3208 கோடி நீங்களே ஒத்துக்கொண்டது 2024 டிசம்பர் வரை. அதன் பிறகு 2026 ஜனவரி வரை கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு உண்டான நிலுவையும் தர வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகை தர வேண்டியிருக்கின்ற போது நீங்கள் இந்த இப்போது தருவதாக சொல்லக்கூடிய இந்த தொகை என்பது ஏற்புடையதல்ல. இந்த அபிடவிட்டை ஏற்க இயலாது. நீங்கள் மேம்பட்ட அபிடவிட்டோடு 14/8/2026 அன்று வாருங்கள், விசாரணையை வாருங்கள் என்று சொல்லி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய விசாரணையில் அரசு தரப்பிலே இருந்து கடந்த காலங்களிலே இருந்த அந்த விடாப்பிடி என்பது தளர்ந்திருக்கிறது. தளர்ந்திருப்பதோடு இப்போது ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுப்பதாக ஒத்துக்கொண்டுள்ளார்கள். ஆனால் தொடர்ந்த நம்முடைய வாதங்கள், நம்முடைய அழுத்தங்கள் மூலமாக முழுமையான தொகை, நிலுவைத் தொகையை 3637 கோடிக்கு மேலான நிலுவைத் தொகையை பெறுவதற்கு நம்முடைய அமைப்பு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். சட்ட நடவடிக்கை மட்டுமல்லாமல் களத்திலும் அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய இயக்கங்களை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் ஒதுக்காததால் அவருடைய செயலாளரிடம் நாம் நம்முடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். போக்குவரத்துறை செயலாளரை சந்தித்து பேசியிருக்கிறோம். பொறுப்பாட்சியினுடைய நம்பக நிர்வாகி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக, அதை வலியுறுத்துகின்ற விதமாக வருகின்ற 4/8/2026 அன்று மாநிலம் முழுவதும் மண்டல தலைமையகங்களில் நடைபெறக்கூடிய நம்முடைய கவன ஈர்ப்பு விளக்கக் கூட்டம், அரசாங்கத்துடைய கவனம் சிறிது நம் மீது திரும்பி இருக்கிறது. முழு கவனத்தையும் நம்முடைய கோரிக்கையின்பால் ஈர்க்கக்கூடிய வகையிலே அந்த கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். நம்முடைய ஓய்வூதியர்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு அரசுக்கு நம்முடைய கோரிக்கைகளை எடுத்துச் சொல்லுகின்ற வகையில் அந்த 4/8/2026 தேதியே நம்முடைய இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக
மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக இன்றைக்கு பலரும் பலவித கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். 28 ஆண்டு காலமாக மருத்துவ காப்பீடு இல்லாத நிலையில் கண்டுகொள்ளாதவர்கள் 2024ஆம் ஆண்டிலே இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வந்து விருப்புரிமை கேட்டபோது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் நமக்கு பாதகமாக இருந்ததால் அதை மாற்றியமைக்க வேண்டும், அதிலே திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று நமது அமைப்பு கொடுத்த அந்த ஆட்சேபனைகள் பரிசீலிக்கப்படாததால் அதிகமாக யாரும் அதிலே விருப்புரிமை கொடுக்கவில்லை. ஆனால் 2026 ஜூலை முதல் அமுலாக இருக்கின்ற அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்குண்டான அரசு ஆணையிலே தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்தந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அதன் ஓய்வூதியர்களுக்கான முன்பண தொகையை அந்த நிறுவனங்கள் செலுத்த வேண்டும். அரசிடம் நிதியை எதிர்பார்க்கக்கூடாது என்ற ஒரு சரத்து இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி போக்குவரத்து கழகங்களே மருத்துவ காப்பீட்டுக்கான ஓராண்டு முன்பணத்தை மொத்தமாக செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். நம்முடைய தீர்மானங்களிலே சொல்லியிருக்கிறோம். நம்முடைய மதிப்பிற்குரிய போக்குவரத்துறை செயலாளரிடமும் சொல்லியிருக்கிறோம். இப்போது அது சம்பந்தமான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருகிறது, நம்பகம் எடுத்து வருகிறது. பணியிலே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்தவுடன் இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் நமக்கும் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமுல்படுத்துவதற்குண்டான தயாரிப்புகள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பலரும் பல அமைப்புகளும் நீதிமன்றங்களை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அவருடைய உரிமை, அதிலே நாம் தவறு சொல்வதற்கில்லை. ஆனால் ஒரு முடியும் சூழலில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தேவையா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இதையே காரணம் காட்டி பிரச்சனை நீதிமன்றத்திலே இருக்கிறது, ஆகவே இது இப்போதைக்கு செய்ய முடியாது என்று அரசாங்கத்திற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாதிரியான ஏற்பாடுகள் என்பதும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஓய்வூதியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரை, ரேவாவை பொறுத்தவரை எப்போது என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வோம். அது சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, களப்போராட்டமாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய நிர்வாகிகளும் நம்முடைய உறுப்பினர்களும் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய அடுத்தடுத்த கட்ட இயக்கங்களுக்கு திட்டமிடுவோம். 4ஆம் தேதி கோரிக்கை கவனஈர்ப்பு கூட்டத்தை வெற்றிகரமாக்குவோம். 14/8/2026 நீதிமன்றத்திலே அரசினுடைய நிலைப்பாட்டை பொறுத்து அடுத்த கட்ட நம்முடைய நடவடிக்கைகள் எடுப்போம். நம்மை பொறுத்தவரை, நம்முடைய அமைப்பை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. தவணை என்பதும் நீண்டகால தவணை என்பதும் மிக குறைந்தபட்ச தொகை என்பதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு தக்கவாறு அரசு 14ஆம் தேதி என்ன சொல்லுகிறதோ அதை நம்முடைய மாநில நிர்வாகிகள் கலந்து பேசி அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை அலசி வழக்கறிஞரோடும் கலந்து கொண்டு நாம் முடிவெடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியை மூலம் உங்கள் மத்தியிலே இந்த விஷயங்களை கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.